இன்றைய தினம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றினை நாம் பார்க்க இருக்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறக்கக்கூடிய தருணம், அப்ரஹாம் என்ற மன்னன் யானை படைகளுடன் காபாவை சேதப்படுத்துவதற்காக அங்கே வருகை புரிந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சின்னஞ்சிறு பறவைகளை கொண்டு அந்த பெரும் யானை படைகளை வீழ்த்தினான். இதை நாம் யானை வருடம் என்று அழைப்போம். இந்த நிகழ்வு நடந்து 2.5 வருடங்கள் கழித்துதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிறக்கின்றார்கள். அபு குஹாபா என்ற உஸ்மானுக்கும் சல்மா என்ற உம்முல் ஹைர் என்பவருக்கும் மகனாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கமா நகரத்திலே பிறக்கின்றார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இயற்பெயர் அப்துல்லா என்று இருந்தாலும் இவர்களுடைய புனை பெயர் தான் அபூபக்கர் என்பதை இங்கே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த வரலாற்று செய்தி அல் இசாபா பாகம் 2 பக்கம் 1088வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறை செய்தியை மக்களுக்கு எடுத்துச் சொல்லும் போது வேறு எவரும் உண்மைப்படுத்தாத அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகம் உண்மைப்படுத்தியதால் இவருக்கு சித்திக், அதிகம் உண்மைப்படுத்தக்கூடியவர் என்ற பெயரும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழங்கப்பட்டது. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹாக்கிம் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் பாகம் 10 பக்கம் 250வது ஹதீஸாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலஸ்தீனத்திலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு இரவில் கொண்டு செல்லப்பட்ட போது அதிகாலையில் இதை பற்றி மக்கள் ஆச்சரியமாக பேசிக் கொண்டார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பி உண்மைப்படுத்திய சிலர் கொள்கையை விட்டும் தடம் புரண்டார்கள். சில இணை வைப்பவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சென்று இன்று இரவு ஃபைத்துல் முஹத்தஸிற்கு அழைத்து செல்லப்பட்டதாக உங்களுடைய தோழர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கின்றாரே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்று மக்கள் எல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் சென்று கேட்டபோது அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள், அப்படி முஹம்மது கூறினாரா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் மக்கள் எல்லாம் ஆம் என்றவுடன் முஹம்மது இதை சொல்லியிருந்தால் திட்டமாக அவர் உண்மைதான் சொன்னார் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இன்று இரவு ஃபைத்துல் முஹத்தஸிற்கு சென்று பகல் வருவதற்கு முன்பே அவர் திரும்பினார் என்பதையா உண்மை என்று நீங்கள் அபூபக்கரே கூறுகின்றீர்கள் என்று மக்களெல்லாம் கேட்டபோது அதற்கு அவர்கள் அபூபக்கர் சொன்னார்கள், இதைவிட பாரதூரமான விஷயங்களிலெல்லாம் அவரை உண்மையாளர் என்று நான் கருதி கொண்டிருக்கிறேன். வானத்திலிருந்து காலையிலும் மாலையிலும் இறை செய்தி வருவதாக முஹம்மது கூறுவதையும் உண்மை என்று நான் நம்புகின்றேன் என்று கூறினார். எனவேதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அசித்திக், அதிகம் உண்மைப்படுத்துபவர் என்ற பெயர் வந்ததாக அவருடைய மகள் அன்னை ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள். மேலும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரிலே 3675வது ஹதீஸாக, ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர், உமர், உஸ்மான் ஆகியோரும் உஹது மலையின் மீது ஏறினார்கள். அது அவர்களுடன் நடுங்கியது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உஹதே அசையாமல் நடுங்காமல் இரு, ஏனெனில் உஹதே உன் மீது ஒரு இறை தூதரும் ஒரு சித்திக்கும் 2 உயிர் தியாகிகளும் உள்ளனர் என்று சொன்னார்கள். ஆக அருமை சகோதரர்களே, இங்கே அல்லாஹ்வுடைய தூதர் கூட அசித்திக், உண்மையாளர் என்றுதான் அபூபக்கரை அழைத்தது உண்டு. மேலும் புகாரிலே 3911வது ஹதீஸாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்தொடர மதீனா நோக்கி ஹிஜ்ரத் செய்தார்கள். மதீனாவாசிகளுக்கு ஏற்கனவே அறிமுகமானவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வியாபார நோக்கத்திற்காக. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிமுகம் அற்றவராக சில நபர்களுக்கு தெரியும். ஆனால் அபூபக்கரை அதிகமான நபர்களுக்கு தெரியும். இந்த செய்தியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்துவிட்டு அனஸ் மேலும் கூறுகின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வருகை புரிந்தார்கள்.
அப்போது அவர்கள் தம் தோழர்களில் அபூபக்கர் அலி அவர்கள் மட்டுமே கருப்பு வெள்ளை முடியுடையவர்களாக இருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களில் அதிக வயதுடையராகவும் இருந்தார்கள் என்று சொல்லுகின்றார்கள். இந்த செய்தி புகாரிலே 3920வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. மேலும் திருமதி என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 3728வது ஹதீஸாக இடம்பெறுகின்ற ஒரு செய்தி அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூபக்கர் சிறந்த மனிதர் என்று அபூபக்கரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆக அருமை சகோதரர்களே, இது எல்லாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நேர்மை, அவருடைய அன்பு, அவருடைய தோற்றம், அவருடைய பிறப்பு, இதெல்லாம் குறித்து நாம் பார்த்தோம். இப்போது அவருடைய குடும்பம் குறித்து நாம் பார்க்கலாம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 4 மனைவிகள் உண்டு. அதிலே ஒருவர் மட்டும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. அதுக்கு அடுத்ததாக அவர்களுடைய மகள்களில் 3 பெண் குழந்தைகள், மொத்தம் 6 குழந்தைகள் பிறந்தன. அதிலே அப்துல்லா, அப்துர் ரஹ்மான், முஹம்மத் என்ற 3 குழந்தைகள். அடுத்ததாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உம்மு குல்சூம் ஆகியோர்கள் 3 பெண் குழந்தைகள். இந்த 3 பெண் குழந்தைகளும் மிக சிந்தனையிலே தேர்ச்சி பெற்றவர்கள். பெண்களுக்கு குறைவாக ஆண் குழந்தைகளும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தார்கள். இந்த செய்தி அல் காமில் பிதாரிக் பாகம் 1 பக்கம் 396வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. முதலாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை மக்கமா தேசத்திலே சொன்ன சமயத்திலே 7 பேர்கள் பகிரங்கமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர் என்பதை இப்னு மாஜா என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே 147வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 2297வது ஹதீஸாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். முஸ்லிம்கள் சோதனைக்குள்ளாக்கப்பட்ட போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாயகம் துறந்து அபிசீனியாவை நோக்கி சென்றார்கள். பர்குல் கிஃமாத் என்னும் இடத்தை அடைந்த போது அப்பகுதியின் தலைவர் இப்னு தஹீனா என்பவர் அவர்களை சந்திக்கின்றார்கள். அவர்களிடம் எங்கே செல்கின்றீர்கள் என்று கேட்டபோது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என் சமூகத்தினர் என்னை வெளியேற்றி விட்டனர், எனவே பூமியில் பயணம் சென்று என் இறைவனை வணங்கப் போகிறேன் என்று கூறினார்கள் அபூபக்கர். அதற்கு இப்னு தஹீனா அவர்கள், உம்மை போன்றவர் வெளியேறக்கூடாது, வெளியேற்றப்படவும் கூடாது. ஏனெனில் நீர் ஏழைகளுக்கு உணவளிக்கின்றீர், உறவினர்களுடன் இணங்கி வாழ்கின்றீர், பிறருக்காக சிரமங்களை தாங்கிக் கொள்கின்றீர், விருந்தினர்களை உபசரிக்கின்றீர், துன்புற்றவர்களுக்கு உதவுகின்றீர். எனவே நான் உமக்கு அடைக்கலம் தருகிறேன். ஆகவே திரும்பி உமது ஊருக்கு சென்று உமது இறைவனை வணங்குவீராக என்று கூறினார். இப்னு தஹீனா தம்முடன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்துக் கொண்டு குறைஷி காஃபிர்களின் பிரமுகர்களை சந்தித்தார். அவர்களிடம் அபூபக்கரை போன்றவர்கள் வெளியேறவும் கூடாது, வெளியேற்றப்படவும் கூடாது, ஏழைகளுக்காக உணவளிக்கின்ற, உறவினர்களுடன் இணங்கி வாழுகின்ற இவரை போன்றவர் இந்த ஊரில்தான் இருக்க வேண்டும் என்று அன்றைய தினத்திலே மக்கமா நகரத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை வெளியேற்றிய அந்த காபிர்கள் இடத்திலே இந்த இப்னு தஹீனா என்பவர் சொல்லிவிட்டு சென்று விடுகின்றார்கள். ஆக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சமூக அந்தஸ்து இவ்வாறாகத்தான் இருந்தது. அருமை சகோதரர்களே, அம்மார் பின் யாசர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரிலே 3660வது ஹதீஸாக, இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் 5 அடிமைகளும் 2 பெண்களும், அடிமை அல்லாத ஆண்களில் அபூபக்கர் அலி அவர்களும் மட்டுமே இருந்தார்கள். ஆக அன்றைய தினத்திலே அடிமைகளும் அடிமை அல்லாத ஒருவர் மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்றார். அவர்தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். செல்வத்தையும் சமுதாய மரியாதையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வாரி குடைத்த அல்லாஹ் எவரிடத்திலும் அல்லாத அளவிற்கு ஈமானிய உரியையும் நிறைவாக கொடுத்திருந்தான். எனவேதான் இக்கட்டான அந்நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றதற்காக கடுமையாக தண்டிக்கப்பட்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடிமைத்தனத்தில் இருந்து விடுவித்தார்கள் இவர்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்.
இந்த செய்தி புகாரிலே 3754வது ஹதீஸாக இடம்பெறுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வாறாக நேசித்திருப்பார்கள் என்பதற்கு ஒரே ஒரு ஹதீஸை இங்கே நாம் சொன்னால் நிச்சயமாக நாமெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு நேசமா என்று யோசிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும். ஆம், புகாரிலே 466வது ஹதீஸாக அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சொற்பொழிவு ஒன்று நிகழ்த்துகின்றார்கள். அப்போது அவர்கள் கேட்கின்றார்கள், இவ்வுலகம் வேண்டுமா அல்லது மறுமை வேண்டுமா என தேர்ந்தெடுக்க ஒரு அடியானுக்கு அல்லாஹ் சுதந்திரம் அளித்தான். அந்த அடியார் அல்லாஹ்விடம் உள்ளதையே தேர்ந்தெடுக்க கொண்டார், அதாவது மறுமையை தேர்ந்தெடுத்துக் கொண்டார் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழ ஆரம்பிக்கின்றார்கள். அங்கே இருந்த சஹாபாக்கள் எல்லாம் கேட்கின்றார்கள், ஏன் அபூபக்கர் அழுது கொண்டிருக்கின்றார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஏதோ ஒரு அடியாரைத்தானே சொன்னார் என்று சொன்னபோது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இல்லை, அந்த அடியான் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்று எனக்கு தெரியும் என்று சொல்லிக்கொண்டு அழ ஆரம்பித்து விட்டார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பாருங்கள், ஏதோ ஒரு அடியான் சொன்னதை போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அபூபக்கர் சொல்லுகின்றார், இல்லை, அது அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்று சொல்லுகின்றார். எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதரை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் என்பதற்கு இந்த ஒரே ஒரு செய்தி மட்டும் போதும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் தான் ஹிஜ்ரத்திற்காக செல்லுகின்றார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதரையும் அபூபக்கரையும் எப்படியாவது பின்தொடர்ந்து பிடித்துவிட வேண்டும் என்று அன்றைய மக்கத்து தலைவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களிடம் இருந்து தப்பித்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் பயணம் செய்த போது தனது சிறிய அறிவை பயன்படுத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிகவும் பாதுகாப்பாக அழைத்து சென்றார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆம், புகாரிலே 3911வது ஹதீஸாக அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சம்பவத்தையும் சொல்கின்றார்கள். பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முன்பாக செல்லுவார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்கு பின்பாக செல்லுவார்கள். கிட்டத்தட்ட மக்காவிலே இருந்து மதீனாவிற்கு 500-600 கிலோமீட்டர் தூரம். அப்பொழுது வாகனம், அதாவது ஒட்டகத்திலே பயணம் செய்வார்கள் அல்லது நடந்து செல்லுவார்கள். அந்த நேரத்திலே இடையிலே ஏதாவது ஒரு மனிதர்கள், வேறு ஊருக்காரர்கள் எல்லாம் வரக்கூடிய நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதர்களுக்கு அறிமுகமானவர் என்றால் வியாபாரத்திற்காக மதீனாவுக்கு அடிக்கடி செல்லக்கூடியவர்கள். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அந்த மனிதர்கள் எல்லாம் கேட்பார்கள், யார் இவர்? உங்களுக்கு முன்பாக செல்லுகின்றாரே, அவர் யார் என்று கேட்பார். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், எனக்கு வழிகாட்டக்கூடியவர் என்று சொல்லுவார்கள். ஆனால் அங்கே வந்தவர்களுக்கு ஓ, அபூபக்கருக்கு வழிகாட்டியாக இருப்பவர் என்று நினைத்துக் கொள்வார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பாதுகாப்பாக அழைத்து செல்லுவதற்கு இந்த வேடை பயன்படுத்தி இருந்தாலும், ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய உள்ளம் என்ன சொல்லுகின்றது என்றால், எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடியவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற ரீதியில் அவர்கள் சொன்னாலும் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் வழிகாட்டி, அதாவது பாதையை வழிகாட்டக்கூடியவர்கள் என்று புரிந்து கொள்ளுவார்கள் என்ற அந்த சிறிய ஒரு அறிவை பயன்படுத்தி அல்லாஹ்வுடைய தூதரை மக்கமா நகரத்தில் இருந்து மதீனாவிற்கு அழைத்து சென்று பாதுகாப்பாக அழைத்து சென்ற அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வரலாற்றிலே ஏராளமான சம்பவங்களும் இன்னும் நிறைய இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த பதிவுகளிலே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அறிவுத்திறன், ஆட்சி திறன் என்றெல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் கிடைப்பதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.